பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் பாஜக பிரமுகரும் நடிகையுமான குஷ்பு உள்ளிட்டோர் குறித்து அவதூறாக பேசியதாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அப்போதைய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழக ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நடிகை குஷ்பு உள்ளிட்டோருக்கு எதிராக அருவருக்கத்தக்க மற்றும் ஆபாச வார்த்தைகள் பேசியதாக அவருக்கு எதிராக கொடுங்கையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை எழும்பூர் நீதிமன்றம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை பார்க்கும்போது குறிப்பாக அதாவது ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களை முறையாக பரிசீலிக்காமல் விசாரணை நீதிமன்றம் எழும்பூர் நீதிமன்றம் தனக்கு தண்டனை விதித்துள்ளதாகவும், அரசுடைய உரிய அனுமதி இல்லாமல் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், அதே போல சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் பாதிக்கப்பட்ட யாருமே தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யாத நிலையில் காவல்துறை பதிவு செய்த இந்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்ய வேண்டும், அந்த தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அந்த ஒரு வாதமானது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி, ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நீதிபதி பாண்டியராஜன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு விதிக்கப்பட்ட அந்த 2 ஆண்டுகள் சிறை தண்டனை தற்போது நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.